டியூப் தமிழ் வணக்கம். அட்மிரல் பிராட் கூப்பர் அமெரிக்காவினுடைய பிரபலமான தளபதி அமெரிக்காவில் கடல் முற்றுகை போன்ற முற்றுகையில் சிக்கப்பட்டு இருக்கின்ற USS ஆப்ரஹாம் லிங்கன் கடற்படை கப்பலில் என்னதான் நடைபெறுகின்றது என்பதை பார்ப்பதற்கு நேரடியாக அங்கு சென்றிருக்கின்றார். அங்கு சென்று கடல் படை மாலுமிகளுடன் உரையாடியதன் பின்னர் அவர்களுக்கு மிகச் சிறந்த பாராட்டுக்களை தான் தெரிவிப்பதாக கூறியிருக்கின்றார். போரில் ஈடுபடுவது உயிர் கொல்லும் ஆபத்தான ஒரு செயல். அதுபோல இப்படியான உளவியல் சிக்கலில் இருந்து தப்பி பிழைத்து காலத்தை ஓட்டுவது மேலும் மோசமான ஒரு செயலாக அமையும். இப்போது இந்த நெருக்கடியை சந்தித்திருக்கின்ற அமெரிக்காவினுடைய கடல் படை வீரர்களை தான் மனமாற பாராட்டுகின்றேன் என்று அவர் கூறியிருக்கின்றார். மனமாற பாராட்டுகின்றேன் என்று திடீரென இவ்வளவு பெரிய பாராட்டை வழங்கி இருப்பதற்கான காரணம் அந்த பாராட்டிற்கு ஏற்ற அளவு துயரங்களை அவர்கள் சந்தித்தபடி இருக்கின்றார்கள் என்று அட்மிரல் பிராட் கூப்பரினால் எடுத்துரைக்க முடியாமல் போய் இருப்பதை மறுபக்கமாக விளங்கப்படுத்தி இருக்கின்றார். தான் கப்பல் முழுவதையும் பார்வையிட்டதாகவும் அங்கிருக்கும் நிலைமைகள் சாதாரணமானது அல்ல, பொதுவாகவே கடல் படை போரில் இறங்குவதும் இப்படியான கப்பல்களில் பணியாற்றுவதும் சாதாரணமான விடயம் அல்ல. போர்க்களத்தில் பணியாற்றுகின்ற இராணுவத்தை விட இது மிக மிக கடினமான ஒரு காரியம் என்பது தனக்கு தெரியும் என்றும், கடலில் பயணிப்பது சிரமமானது, அதைவிட சிரமம் இன்றைய நவீன கடல் போரை நடத்துவது. இந்த இரண்டையும் தாங்குகின்ற கடல் படை வீரர்களுக்கு சரியான வசதிகள் இல்லையாக இருந்தால் மூன்றாவது பெரிய நெருக்கடி ஏற்படும். அதைவிட முக்கியம், போரென்று புறப்பட்டு வந்தவர்களை போரே இல்லாமல் வைத்திருந்தால் போருக்கு முந்திய உளவியல் அவர்களை கொல்லாமல் கொன்றுவிடும் என்பதும் இருக்கின்ற சிக்கலாகும். இவற்றையெல்லாம் பார்த்த அவர் தன்னுடைய கணிப்பின்படி ஆப்ரஹாம் லிங்கனில் இருக்கின்ற படை வீரர்களினுடைய உளவியல் பாதிப்படைந்திருக்கின்றதா என்றால் அமெரிக்காவினுடைய மற்ற போர்க்கப்பல்களில் இருக்கின்ற போர் வீரர்களினுடைய உளவியல் பாதிக்கப்பட்டதுடன் ஒப்பிட்டால் இதனுடைய அளவு ஒப்பீட்டளவில் குறைவாகவே இருப்பதாக சமாதானம் ஒன்றை கூறியிருக்கின்றார். ஆனால் விவகாரம் சாதாரணமானது அல்ல என்று அவர் கூறினாலும் 9 மாதங்கள் கடலிலேயே இருக்கின்ற பொழுது சலிப்பு ஏற்படும் அல்லவா என்ற கேள்விக்கு 9 மாத காலம் என்பது மிகப்பெரிய காலம் அல்ல, அது மிக சிறிது 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 என்று டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய வியாக்கியானத்தை கூறியிருக்கின்றார். இந்த நிலையில் இவர்களை மாற்றுவதற்கான அடுத்த கடற்படை கப்பல் வந்து கொண்டிருக்கின்றது பசிபிக் பிராந்தியத்தில் இருந்து. அதற்கிடையில் இந்த விவகாரம் நடைபெற்றிருக்கின்றது. அமெரிக்காவினுடைய படை வீரர்கள் கடற்படை கப்பலில் இருந்து பாய்ந்து தற்கொலை செய்ய முயற்சி எடுக்கின்றார்கள் என்பதும் 6 பேருடைய தற்கொலைகள் தடுக்கப்பட்டிருக்கின்றது என்பதும், உண்மையாக எத்தனை பேர் இறந்து போனார்கள் என்பது தெரியாத நிலையில் அப்படி ஒரு சம்பவமே நடைபெறவில்லை என்று இப்பொழுது கூறினாலும் மேலும் சில மாதங்கள் கழித்து இந்த கப்பல் தொடர்பான உண்மைகள் அமெரிக்க ஊடகங்களிலேயே வெளிவருகின்ற பொழுது அது அதிர்ச்சியாக இருக்கலாம் என்பதும், அப்படியான செய்திகள் கடந்த காலங்களில் நடந்திருப்பதனால் இது தொடர்பாகவும் வருவதற்கான வாய்ப்புண்டு. ஏனென்றால் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு சாப்பாடு ஏற்றி செல்லுகின்ற வண்டிக்குள் மறைந்து தன்னுடைய விமானத்தில் ஏறி வந்தார் என்பது டொனால்ட் ட்ரம்பினுடைய பயணம் முடிந்து சில தினங்களின் பின்னர் தான் அம்பலத்திற்கு வந்தது. எனவே இப்படியான விவகாரங்களில் இருக்கின்ற பாரிய நெருக்கடிகளை உடனடியாக வெளியில் விடாமல் செய்திகள் கூறப்பட்டாலும் உண்மை செய்திகள் இதில் இருந்து வளருகின்ற மரமாகவே இருக்கும். போடப்பட்டிருக்கின்ற இந்த விதை பாரிய ஆலமரமாக வளர்வதற்கு அதிக நாட்கள் எடுக்காது. இப்படியான நிலையில் கூப்பரினுடைய பயணம் அமைந்திருக்கின்றது. தலிபான்களினுடைய தூதராலயம் ஜெர்மனியில் திறக்கப்பட்டிருப்பது ராஜதந்திர ரீதியாக தலிபான்களுக்கு பெரிய வெற்றி என்று கருதப்படுகின்றது. கடந்த 2021 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி அமெரிக்காவுடன் நடைபெற்ற 20 வருட கால போரில் தலிபான்களினுடைய வெற்றிக்கு பின்னர் அமெரிக்க படைகள் தப்பியோடிய அல்லது விலகி சென்ற நாள் இந்த 15ஆம் தேதி ஆகும். அமெரிக்க படைகள் விமானங்களில் ஓடிய பொழுது விமானங்களினுடைய சிறகுகளில் பாய்ந்து தொங்கிய மக்களையும் பார்த்திருக்கின்றோம். உலகத்தின் மிக மோசமான ஒரு சம்பவமாக அது அமைந்திருந்தது. தலிபான்களினுடைய இந்த ஆட்சி மாற்றத்தின் 5வது ஆண்டு இப்பொழுது ஜெர்மனியில் தலிபான்கள் சிறப்பு தூதராலயத்தையும்
அதாவது பழைய தூதராலயத்தை இப்போதைய தலிபான்களினுடைய தூதராலயமாக மாற்றுகின்றார்கள். தலிபான்கள் ஆட்சியில் இருந்தாலும் பழைய ஆட்சியாளர்களே இந்த தூதராலயத்தில் இருந்ததும் பின்னர் செயற்பாடற்று போனதும் இப்பொழுது மறுபடியும் தலிபான்களினுடைய கைகளுக்கு இது வந்திருக்கின்றது. துருக்கியினுடைய இரண்டாவது தலைநகர் இஸ்தான்புல்லில் தலிபான்களுக்கும் ஜெர்மனிய அதிகாரிகளுக்கும் இடையே இரகசியமாக நடைபெற்ற பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து ஆப்கானிஸ்தானினுடைய தூதராலயத்தையும் துணை தூதராலயத்தையும் ஜெர்மனியில் அமைப்பதற்கான இணக்கப்பாடு காணப்பட்டது. எதற்காக இதை அமைக்க வேண்டும் என்றால், ஜெர்மனியினுடைய சான்சலர் ஃபிரெட்ரிச் மெர்ஸ் இது பற்றி கூறுகின்ற பொழுது, தங்களுடைய நாட்டில் இருந்து அகதி அடைக்கலம் நிராகரிக்கப்பட்ட ஆப்கானிஸ்தான் பிரஜைகளை பெருமளவில் நாடு கடத்த தாங்கள் திட்டமிட்டு இருப்பதாகவும், இப்படி நாடு கடத்துவதாக இருந்தால் அவர்களை ஆப்கானிஸ்தானில் ஏற்பதற்கும் அவர்களை விமான நிலையத்தில் அனுமதிப்பதற்கும் அங்கு ஓர் அரசு இருந்தாலும் அந்த அரசுக்கும் தமக்கும் இடையே உறவு நிலை இருக்க வேண்டி இருக்கின்றது. தலிபான்களை தாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் கூட இந்த அவசர நிகழ்ச்சி திட்டத்திற்காக நாங்கள் இதை செய்ய வேண்டி இருக்கின்றது என்று அவர் குறிப்பிடுகின்றார். ஏனென்றால் பலருடைய கடவுச்சீட்டுகள் காலாவதியாகி போய்விட்டது, அவற்றை மாற்ற வேண்டும். அவர்கள் உண்மையில் ஆப்கானிஸ்தான் நாட்டவர்கள் தானா, ஆப்கானிஸ்தான் நாட்டவர் என்ற போர்வையில் வேறு நாட்டவர்கள் கூட உள்ளே வந்திருக்கலாம். எனவே அனைவரையும் சரியாக பரிசீலனை செய்து நாடு கடத்த வேண்டி இருக்கின்றது. இதற்காகவே ஒரு தேர்வு செய்யப்பட்ட குழு இருக்க வேண்டி இருக்கின்றது. இப்போதைய அதிகாரிகளுடன் மேலும் 4 தலிபான்களை அதிகமாக கொண்டு வருவதற்கான பேச்சுக்கள் நடைபெற்று இருக்கின்றது. தலிபான்களை பொறுத்தவரையில் பழைய ஆப்கானிஸ்தான் கொடிதான் இப்பொழுது தூதராலயத்தில் பறந்து கொண்டிருக்கின்றது. இந்த கொடியை மாற்றி வெள்ளை நிறமான அவர்களுடைய வாசகம் எழுதப்பட்ட இப்போதைய புதிய தேசிய கொடி பறக்க வேண்டும் என்று கேட்டிருக்கின்றார்கள். இவர்களினுடைய வருகையை ஐரோப்பாவில் அச்சமாகவே பலர் பார்த்திருக்கின்றார்கள். காரணம், ஆப்கானிஸ்தானில் இன்னமும் மனித உரிமை என்பது இழக்கப்பட்ட ஒன்றாகவே இருக்கின்றது. பெண்கள் ஆரம்ப பாடசாலைக்கு மேல் கல்வி கற்க எந்த அனுமதியும் வழங்கப்படாத நிலையில் கருத்து சுதந்திரமற்ற ஒரு வாழ்க்கை இருக்கின்றது. இதற்குள் இவர்களை திருப்பி அனுப்பி அவர்களுடைய வாழ்க்கையை சீரழிக்க கூடாது என்ற பலத்த விமர்சனங்கள் உண்டு. இதற்கு உதாரணமாக அப்படி நடைபெறுகின்றதா என்பதை பார்ப்பதற்கு கடந்த ஜூலை மாதம் அரசியல் பிரச்சனைகள் எதுவும் இல்லாத அகதி அடைக்கல அந்தஸ்து நிராகரிக்கப்பட்ட ஆப்கானிஸ்தான் பிரஜை ஒருவர் ஆப்கானிஸ்தானுக்கு திருப்பி அனுப்பப்பட்டார். இன்று வரை அவருக்கு எதுவும் நடைபெறாத காரணத்தினால் பிரச்சனை அற்றவர்கள் திருப்பி அனுப்பப்படலாம் என்பது ஜெர்மனியினுடைய வியாக்கியானமாக இருக்கின்றது. ஜெர்மனியை பின்பற்றி மற்ற பல ஐரோப்பிய நாடுகள் இப்பொழுது ஆப்கானிஸ்தான் தூதராலயத்தை உருவாக்கி ஆப்கானிஸ்தான் கடவுச்சீட்டுகளை மறுசீரமைப்பு செய்து நாடு கடத்துவதற்கான வேலைகளை செய்யலாம் என்று எதிர்பார்க்கின்றன. ஆனால் ஆப்கானிஸ்தான் பிரஜை ஒருவர் கூறுகின்ற பொழுது, தங்களுடைய தூதராலயம் மட்டும் வரட்டும், நீங்கள் யாரெல்லாம் எங்கே பதுங்கி இருக்கின்றீர்கள் என்பதை கண்டுபிடித்து அதற்கு அடுத்த கட்ட நடவடிக்கைகளை எடுப்போம் என்று மிரட்டிய செய்தியை காண்பித்து, இதுதான் யதார்த்தம், இவர்களை நம்பி நாடு கடத்துகின்ற வேலையை செய்வது எவ்வளவு பெரிய ஆபத்தான செயல், மேலும் இந்த தூதராலயத்தில் இருந்து அவர்கள் என்ன செய்ய போகின்றார்கள், ஜெர்மனியில் இருக்கின்ற ஆப்கானிஸ்தான் பிரஜைகளில் தங்களுக்கு எதிரானவர்கள் யார், அவர்கள் எங்கே இருக்கின்றார்கள் என்ற விவரங்களை எல்லாம் கோவையாக எடுத்து ஆப்கானிஸ்தானுக்கு அனுப்பி அங்கிருக்கும் ஆப்கானிஸ்தானிய உறவுகளினுடைய குடும்பங்களுக்கு நெருக்குவாரத்தை கொடுப்பதற்கான வேலையை செய்வார்களே அல்லாமல் அவர்கள் தங்களுடைய கொள்கையிலிருந்து என்றும் மாற மாட்டார்கள். அவர்களை நம்புவதில் பயனில்லை என்பது ஆப்கானிஸ்தானில் இருந்து புலம்பெயர்ந்து வந்திருக்கின்ற மக்களின் கருத்தாக இருக்கின்றது. மனித உரிமை கழகம் ஆப்கானிஸ்தான் மிக மோசமான நாடாக இருக்கின்றது, தேவையில்லாத வேலையை செய்திருக்கின்றீர்கள் என்றும், இன்று ஜெர்மனிக்கு அவசர தேவையை தீர்ப்பதற்காக தலிபான்களினுடைய ஒரு தூதராலயத்தையும் துணை தூதராலயத்தையும் திறந்தாலும் கூட நீண்டகால அடிப்படையில் ஆபத்தாக அமையும். ஐரோப்பிய மண்ணில் தலிபான்களுக்கு ஒரு தூதராலயம் அமைக்கப்பட்டால் 5 ஆண்டுகால வரலாற்றில் அவர்கள் ராஜதந்திர ரீதியான வெற்றியை பெற்றிருக்கின்றார்கள் என்பதே உண்மையாகும். மறைமுகமாக அவர்களுக்கு ஒரு ராஜதந்திர அங்கீகாரமும் கிடைத்திருக்கின்றது என்பதே உண்மையாகும். இந்த விடயத்தில் முன்னர் தலிபான்களினால் சுடப்பட்டு நோபல் பரிசு பெற்ற பாகிஸ்தானை சேர்ந்த மலலா யூசுப் சாய் என்கின்ற பெண்மணி மிக மோசமான ஒரு செயலை செய்திருக்கின்றீர்கள். மனித உரிமை மீறல் கொண்ட ஒரு நாட்டை இப்படி தூதராலயம் வழங்க அனுமதித்திருப்பதானதும்
அவர்களை தூதராலயத்தில் செயற்பட அனுமதித்திருப்பதும் தலிபான்களை ஆதரிப்பது போலவும் அவர்களுடைய கொடிய செயல்களை அங்கீகரிப்பது போலவும் அமைந்துவிடும் என்று குற்றம் சுமத்தி இருக்கின்றார். ஆனால் ஜெர்மனி இது தற்காலிகமான ஒரு செயல் என்று கூறியிருக்கின்றது. சின்னமுத்து வந்தவன் தற்காலிகமாக வெங்காயம் போட்டு கள்ளை குடித்து அதன் பின்னர் பெரும் மது போதகனாக மாறுவது போல இப்பொழுது ஏற்பட்டிருக்கின்ற சின்னமுத்திற்கு வெங்காயம் போட்டு தலிபான்களை குடிப்பது ஜெர்மனியின் நாளாவட்டத்தில் இதே மதுபான பழக்கத்தில் மாறிவிடப் போகின்றது என்பது இவர்களுடைய கருத்தாக இருக்கின்றது. எனவே கல்லில் வெங்காயம் போடுகின்ற வெங்காய வேலையை ஜெர்மனி செய்கின்றதா என்பது ஒரு கேள்வியாக இருக்கின்றது. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளே.